வாங்க வாங்க திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து சகோதரர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். இங்கு இருப்பவர்களெல்லாம் அழைப்பாளர்களோ சிறப்பாளர்களோ அல்ல, எனது சொந்தங்கள். இந்த மேடையில் இருக்கக்கூடிய ஜாக்வார் தங்க மாஸ்டரு, கண்ணல் கண்ண மாஸ்டரு, நந்தா மாஸ்டரு, விஜயமுரளி சாரு, பவர் ஸ்டாரு, அப்புக்குட்டி, இருக்கவங்க எல்லாருமே என்னுடைய சகோதரர்கள். என்னையா மேடையில் இருக்கவங்களா தவிர நான் யார் யாருன்னு கேட்கக்கூடாது. நீங்களும் என்னுடைய உடன்பிறப்புகள் தான். எனது அனைத்து சகோதரர்களையும் இங்கே என்னுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய இயக்குநர்கள், ஒளிப்பதிவாளர்கள், எடிட்டர்கள், சினிமா தொழிலை சார்ந்த அனைவர்களையும், சினிமாவிற்கு அப்பால் பட்டிருக்கக்கூடிய அனைவர்களையும் என்னுடைய சார்பாக வருக வருகவென வரவேற்றுக் கொள்கின்றேன். இந்த விழாவை சிறப்பிப்பதற்காக வந்திருக்கக்கூடிய ஊடக செய்தியாளர்கள், ஊடக நண்பர்களையும் வருக வருகவென வரவேற்றுக் கொள்கின்றேன். இந்த விழாவின் சிறப்பு என்னவென்று சொன்னால், ராமநாதன் சார் அவர்கள் சொன்னது மாதிரி பெரிய படமா சின்ன படமாண்டா அப்படிலாம் இல்லை. என்னைய பொறுத்தவரையில் ரெண்டே படம் தான். வெற்றி பெறுத படம்லாம் பெரிய படம், என் படம் பெரிய படம். தோல்வி அடைய படம்லாம் சின்ன படம், என் படம் சின்ன படம் இல்லை, பெரிய படம். ஆகவே இந்த படம், நான் பெரிய படம் வெற்றியடையும் என்று நம்பிக்கை உங்கள் மீது பகிர்கின்றேன் என்று சொன்னால் அதற்கு காரணம் உங்கள் மீதுள்ள நம்பிக்கை. இந்த ஊடக செய்தியாளர்களும் இதை காண வந்திருக்கும் அனைத்து சகோதரர்களின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையின் காரணத்தினால் சொல்லுகின்றேன். யான் சொன்னா என் படத்தை நீங்க எல்லாரும் போடுவீங்க, இதை பப்ளிசிட்டி பண்ணுவீங்க அப்படின்னு ஊடகத்தாளர்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றேன். அதல்லாமல் இங்கு வந்திருக்கக்கூடியவர்கள் இவர்களையும் இவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களையும் அனைவர்களையும் தியேட்டரில் போய் படம் பார்க்க சொல்லுவீங்க நம்பிக்கை வச்சிருக்கிறேன். இந்த ரெண்டு நம்பிக்கையை நீங்க வேலை பண்ணிடக்கூடாது. அதுபோன்று என்னுடன் பணியாற்றிய, நடித்த டெக்னீஷியன், கேமராமேனு, மியூசிக் டைரக்டர் அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. என் யூனிட்டில் யாருக்குமே எந்த வித்தியாசமும் இருக்காது. எல்லாரும் ஒரு மாதிரி தான் இருப்பாங்க. யார் யாருக்கு என்னென்ன வேலையோ அந்தந்த வேலையை பாருங்க அப்படின்னு இருப்பேன். தீர்மானம் எடுக்கக்கூடியவன் நானாக இருப்பேன். ஆலோசனை சொல்லக்குள்ள அனைவர்களும் சொல்லலாம். அதை குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் மியூசிக் ராஜேஷ் மகன் சொல்லுவேன். என்னுடைய மியூசிக் டைரக்டர்னு சொல்ல முடியாது, என்னுடைய நண்பன். அடுத்து எனக்கு ரெண்டு கரங்கள் போன்று, ஒன்று தம்பி சாரு, இன்னொன்று வாத்தியார் சாரு. என்னடா இங்கிலீஷ்லையும் தமிழையும் சொல்றாருன்னு நினைச்சிடாங்க. ரெண்டு பேருக்கு ரெண்டு பேர் வச்சு விட்டுருக்கேன். அதனால பின்ன இதுக்கு பின்னாடி விக்கியுடைய அப்பான்ற ஆள் இருக்காங்க, கீழே உட்கார்ந்து இருப்பாரு. ரொம்ப எனக்கு பெருமை செய்யக்கூடியவர்கள், உழைப்பு செய்யக்கூடியவர்கள். எப்படிலாம் ஒரு ஆலோசனை கேட்டுக்கிறேன். பின்ன என்னுடைய அழைப்பை அரசியல் தலைவர்கள் வந்திருக்காங்க. மேடைக்கு ஏத்தல சலீமேடம் வந்திருக்கிறாரு, ரொம்ப பேர் வந்திருக்காங்க. யாருன்னா ஒரு அரசியல் இது சாயம் வேண்டாம், சினிமாவாக மட்டும் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியே. ஆகவே அனைவர்களும் வருக வருக என வரவேற்கிறேன். இந்த படம் ஃபேஸ்புக் சம்பந்தமா ரொம்ப அழகா பண்ணியிருக்கிறோம். கிராமம், காதல், ஃபேஸ்புக்கு, காமெடி அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கிறேன். இதுக்காக வேண்டி எனக்கு நடிச்சு தந்த, எப்போ கூப்பிட்டாலும் உடனே தம்பி வந்துறையா அப்படின்னு பவர் ஸ்டார் வருவாப்புல, நண்பா வந்துறையா அப்புக்குட்டி வருவாப்புல. எல்லார்களுமே என்னுடைய சகோதரர்கள், என்னுடன் பணியாற்றிய அனைவர்களுக்கும் நன்றி கூறி, இந்த விழாவிற்கு அழைத்ததற்கு வந்தக்கூடிய அனைவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல வாங்க வாங்கன்னு நானும் வரவேற்கிறேன் எல்லாரையும் மாதிரி. ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் நன்றி. ரொம்ப சந்தோஷம். வாங்க வாங்க படத்தில் நான் நடித்தது. டைரக்டர் இஸ்மாயில் சார் எனக்கு ரொம்ப கால நண்பர். இந்த படத்தில் ஒரு கெஸ்ட் ரோல் தான், இதை பண்ணணும்னு கேட்டுட்டாரு. என்னுடைய ரோல்னே சொன்னார். நான் ஒரு டைரக்டரு, நீங்கள் டைரக்டராகவே நடிக்கிறீங்க அப்படின்ட்டு. நானும் உடனே சரின்னேன். ஃபஸ்ட்டில் ஆரம்பத்தில் என்னுடைய ரோல் வரும், அப்புறம் இன்ட்ரோல் பிளாக், அப்புறம் எண்டு, கதையை சொல்லி முடிக்கிறதே நான் தான் அந்த படத்தில். ரொம்ப சந்தோஷம் அந்த ரோல் பண்ணதில், கெஸ்ட் ரோல் பண்ணதில்ல. இல்லை, பவர் ஸ்டார் சார் ஒரு ப்ரொடியூசராக பண்ணியிருக்காங்க. இப்படி ஆல் டீம்ஸ், இந்த டீம்ஸுக்கும் இதில் நடித்த ஹீரோயின், ஹீரோ எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நான் இன்றைக்கி தான் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த புது டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. உங்கள் எல்லோருடைய ஒத்துழைப்பையும் இந்த டீமுக்கு கொடுக்கணும்னு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் சான்றோருக்கும், ரசிக பெருமனுக்கும், ஊடக நண்பருக்கும் முதற்கண் வணக்கம். வாங்க வாங்க
நல்ல அருமையான டைட்டில். எல்லாருமே வீட்டில் போகும்போது வாங்க வாங்கன்னு சொல்லுவோம். ஸோ எல்லாருமே இந்த வாங்க வாங்கன்னு கூடும். எனக்கு இஸ்மாயில் சார் 2 வருஷமாக பழக்கம், 3 வருஷமாக பழக்கம். ஒவ்வொரு ஃபஸ்ட்டு படம் ஒன்று நான் சொல்ல மாட்டேன். அதற்கு படத்தோட பேரே அதுதான். ஸோ அதில் எனக்கு பழக்கம். ஸோ இஸ்மாயில் சாருடைய டீமுக்கும் இதில் நடித்த தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நடிகர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய ஆண்டவரை பிரார்த்திக்கிறேன். மரியாதைக்குரிய பத்திரிகை நண்பர்கள் மற்றும் இளையதள நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள், இந்த இசை வெளியீட்டு விழாவுக்கு திரையரங்கு நிரம்புகின்ற அளவுக்கு வருகை புரிந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவங்க அனைவருக்கும் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தோட டைரக்டர் இஸ்மாயில் படத்தை பற்றி பேசுவார் அப்படின்னு சொன்னாங்க. அவர் படத்தை பற்றி, கதையை பற்றி, ஏதாவது டெக்னீஷியனை பற்றி, ஏதாவது சம்பவங்கள் ஏதாவது சொல்லுவார். சரி, நம்ம அதை வச்சு அது மேல் கொண்டு நம்ம பேசுவோம்னு நினச்சோம். அவர் எல்லாமே நீங்கள் எங்கள் சகோதரர்கள், எல்லாருமே உடன்பிறப்புகள்ன்ட்டார். அதனால் அந்த சகோதரர் ஜெயிக்கணும். இப்போ அதான் எங்களோட தாட்டு. அந்த சகோதரர் வெற்றி பெறணும். அவருடைய கடுமையான உழைப்பு நிச்சயமாக வெற்றி பெறணும். அவருடைய போராட்டம், அவருடைய லட்சியம் நல்லபடியாக ஜெயிக்கணும். இந்த படம் வாங்க வாங்க, விநியோகஸ்தர்கள் வாங்க வாங்க, பத்திரிகையாளர்கள் எல்லாருமே வாங்க வாங்க, படத்தை பாருங்க, நல்லபடியாக விமர்சனம் எழுதுங்க. ரசிகர்கள் வாங்க வாங்க, இந்த படத்தை பாருங்க, வெற்றி பெற அளவுக்கு அதிகமாக வந்து இந்த படத்தை பார்த்து வெற்றி பெற வைங்க என்று சொல்லி இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த வாய்ப்பு நல்கிய எங்கள் PRO திரு வெங்கட் அவர்களுக்கும், இதன் படத்தின் இயக்குனர், தயாரிப்பாளர் அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். தொலைக்காட்சி தோழர்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், இன்டர்நெட் இனியவர்களுக்கும் இந்த மாலை நேரத்தில் உங்களெல்லாம் சந்திக்கிற ரொம்ப மகிழ்ச்சி. வாங்க வாங்க படமே ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. வாங்க வாங்க அப்படிங்கிற ஒரு டைட்டில். அது மட்டும் இல்லை, இஸ்மாயில் பார்த்தீங்கன்னா ஒரு சிரிச்ச முகமாக இருக்கார். இந்த சிரிப்பு படம் ரிலீஸுக்கு அப்புறம் தொடரணும்னா எல்லாரும் படம் பார்க்கணும். ஏன்னா அவங்க குடும்பம் அவளோட பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த வாங்க வாங்க எப்படி வரணும் அப்படின்னு. இஸ்மாயில் சார், நிச்சயமாக படம் வெற்றி பெறும் சார். நல்லா பண்ணியிருக்கீங்க. நான் ஒரு டெக்னீஷியனாக, நானும் ஒரு டைரக்டராக, ஒரு தயாரிப்பாளர் சொல்கிறேன், படம் நல்லா பண்ணியிருக்கீங்க. படம் வெற்றி பெறணும். படம் எடுத்த தயாரிப்பாளர்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா லொக்கேஷன் பார்த்துருக்காங்க, நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கேமராமேன் மிக அற்புதமாக படம் பண்ணியிருக்கார். கேமராமேன் வந்திருக்காருல, மிக அற்புதமாக, ஓகே, மிக அற்புதமாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஹீரோ ரொம்ப அம்சமாக, ரொம்ப அழகாக, ரொம்ப துடிப்பாக, ரொம்ப நல்லா இருக்கார். நான் விஜய் சாரை சின்ன பையனில் பார்த்த மாதிரி அவரும் இப்போ இருக்கார். நிச்சயமாக அவர் நல்லா வரணும் அப்படின்னு இந்த நல்ல நேரத்தில் உங்கள் ஆதரவோடு வேண்டிக்கிறேன். அதே மாதிரி ஹீரோயின் பார்த்தீங்கன்னா 2 பேருமே நல்லா பேசுனாங்க. கொஞ்சம் தமிழில் பேசுனாங்க. நமக்கு பொதுவாக வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம், நிச்சயமாக அவங்கள வாழ வைப்போம் அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி பவர் ஸ்டார் படத்துலேயே சொல்லியிருக்காரு, பவர் ஸ்டார், டேய் பவர் ஸ்டார் வரேன்னு சொன்னியாடா அப்படின்னு கேட்குறாரு. அவருக்கு பவர் ஸ்டார்னு பேர் வச்சது யாருன்னு படத்தில் சொல்லியிருக்காங்க. ஆனால் பவர் ஸ்டார்னு பேர் வச்சது திருமாவளவன் அவர்கள். என்ன சார், கரெக்ட் தானே? கரெக்ட். கிட்டத்தட்ட ஒரு 15,000 பேர் கூடியிருக்க இடத்துல அவருக்கு பவர் ஸ்டார்னு பேர் வச்சாங்க. அவராகவே வச்சுக்கலாம் அந்த பேர். அதனால ஒரு கைத்தட்டலான்னு நினைக்கிறேன் நான், வஞ்சகம் இல்லாமல். ஏன்னா அவர் அவராக வச்சுக்கிட்ட பேரில். அதே மாதிரி அவர் ஒன்றும் ஒரு ரொம்ப நல்ல மனிதருங்க. நான் சினிமாவுக்கு வர்றதுக்கு, அவர் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும். ரொம்ப நல்ல மனிதர். வந்தவங்க அவங்ககிட்ட காசு வாங்க யாரும் போனதில்லை எனக்கு தெரிஞ்சு. அதே மாதிரி நல்ல மனிதர். நிறைய காசு சம்பாதிக்கணும் சார். நீங்கள் நிறையா படங்கள், இன்னும் நிறையா படங்கள் பண்ணி நீங்கள் நிறையா சம்பாதிக்கணும் இந்த நேரத்தில் வேண்டிக்கிறேன். எங்கள் அண்ணன் விஜயமுரளி அவர்கள், PRO சங்க தலைவர். அவர் பொதுவாக எல்லாருக்கும் ஒரு தோள் கொடுக்குற தோழனாக இருப்பார். எப்போதுமே ஒரு தோழன் தான் சொல்லணும். அந்த மாதிரி தோழன் அவர் வந்திருக்காரு. எங்கள் பெருத்துளசி அண்ணன் வந்திருக்காங்க. எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். குறிப்பாக அதில் ராஜா வந்திருக்காரு. ராஜா நான் நிறைய இடத்துல பேச நினச்சேன். இன்றைக்கி அவரும் நானும் ஒன்றா சந்திக்கிறோம். என் படத்தில் ராஜா நடித்தார். நான் டைரக்ஷன் பண்ணி என் பையன் ஹீரோ படத்தில் நடித்தார். அவருக்கு ஒரு சம்பளம் பேசியிருந்தோம். அந்த சம்பளத்தை கவரில் கொண்டு போய் கொடுத்தேன் நான் நைட்டு அவர் ஊருக்கு போகும்போது. என்ன அப்படின்னு கேட்டார். சம்பளம் சார் அப்படின்னேன்.
நீங்கள் வச்சுக்கண்ணே, படம் நல்லா பண்ணுங்க, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கொடுத்துருவேன்னு என் மச்சாங்கிட்ட கொடுத்துட்டு போனார். அந்த நல்ல மனம் உள்ள மனிதருக்கு நான் இந்த இடத்துல கை தட்டுறேன். ஏன் அப்படின்னா, எல்லாராலையும் அது முடியாது. பணத்தை வாங்கி பாக்கெட்டில் வைப்பவங்களே கொடுக்கணுங்கிற எண்ணம் வராது. கொடுக்கணும்னு நினைச்சார் அந்த நல்ல மனிதரை. நான் அந்த இடத்துல மேடையில் பார்க்குறனால அந்த இடத்துல இது கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் ஆனாலும் எனக்கு அது நினச்சிக்கிட்டே இருக்கேன். அடுத்து நான் போலீஸ்வரனி படம் பண்ணும்போது அவர் ஒரு ஈக்குவல் ஹீரோவாக கொடுக்கணும்னு என் மனசில் தோண்டிக்கிட்டே இருக்குது. அடுத்த படம் நான் துபாய் போகும்போது நிச்சயமாக அவரே நான் கூட்டிகிட்டு போவேன். ஏன்னா இது ஒரு நன்றி கடன். சினிமாவை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே நன்றி கடன் தான். ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் செஞ்சுருப்போம். அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர் அவருக்கும் எனது வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் எனது சகோதரன் கனல் கண்ணன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஸ்டன் டைரக்டர், ஒரு நடிகர், ஒரு தயாரிப்பாளர், எல்லா கலையிலும் ஒரு வல்லவர். அவர் இந்த நிகழ்ச்சியில் வந்து வாழ்த்துனது எங்களுக்கெல்லாம் பெருமையாக இருக்குது. இந்த வாங்க வாங்க நிகழ்ச்சியில் வந்தது. அதே மாதிரி இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு 3 பேருக்கு இங்கே சால்வ் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். நம்ம மதுரை செல்வம் அவர்கள் மேடைக்கு கூட்டாருக்கு சால்வ் பண்ணணும். அதே மாதிரி நம்ம வெங்கட் அவர்களுக்கு சால்வ் போடலன்னு நினைக்கிறேன், அவருக்கு போடணும். அதே மாதிரி தர்மராஜ் அவர்களுக்கு அந்த இடத்துல சால்வ் போடணும்னு நினச்சி வேண்டிக்கிறேன். அவங்களுக்கு போடுங்க, நான் அதுக்கப்புறம் பேசுகிறேன். விருது பெற்றவர், ஒரு மிகப்பெரிய நடிகர். அவர் வந்து ஒரு சாந்தமாக உட்காந்துருக்காரு. அப்போட்டி சார், நீங்கள் வந்து உங்கள் நடிப்பெல்லாம் பார்த்து நான் பிரமிச்சிருக்கேன். நான் கிட்டத்தட்ட எவ்வளோ படம் பண்ணியிருந்தா கூட உங்கள் படம்லாம் பார்த்து பிரமிச்சிருக்கேன். நீங்கள் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இஸ்மாயிலோட ஒரு நட்பு தெரியுது. அவர் நட்புக்காக நீங்கள் வந்து நடிச்சிருக்கிறது உண்மையிலே பெரிய விஷயம். சினிமா துறையில் இதெல்லாம் நடக்கவே நடக்குது. அப்படி பண்ணியிருக்கீங்கன்னா இஸ்மாயில் சாரோட நட்பு, அதுக்கு எனது வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஐயா அபிராமி ராமநாதன் அவர்கள் பேசிட்டு போகும்போது சொன்னாங்க, அவர் படம் வந்து உடனே நெட்டில் போட்டிருக்காங்க அப்படின்னு. இப்போ விஷால், நடிகர் சங்க செயலாளர் விஷால் அவர்கள் வந்து ஒரு புது இதாக எல்லா இடத்துலையும் போய் பிடிக்கிறார். அவர் நேற்று கூட பேப்பரில் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் ரூபாய்க்கு தேவையான 20 லட்சம் ரூபாய் டிவிடி அந்த தயாரிக்கிற மிஷின் ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு பிடிச்சிருக்காரு. அவருக்கு உண்மையிலே சினிமா மேலே அக்கறையில் அத்தனை பேருமே கை தட்டலாம். ஏன்னா அவர் வந்து ஒரு நிஜ ஹீரோ அப்படி ஆகிட்டார். அதாவது படத்தில் நடித்தவர், அவர் குணமே அப்படித்தான். ஒரு எங்கே தப்பு பண்ணாலும் சீறி பாயிறாரு. நிச்சயமாக இந்த விஷால் சார் தலைமையிலையும் இப்போ வந்து நாங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்க இந்த நிர்வாகம் திருட்டு சீடி மட்டும் இல்லை, திருட்டு சீடியாக எந்த ரூபத்தில் வந்தாலும் சரி அதை ஒழிப்போம். ஒழிக்காமல் விடவே மாட்டோம். வேற மண்ணோட அவங்க அழிக்காம விட மாட்டோம். ஒரு தயாரிப்பாளர் எவ்வளவு கஷ்டப்பட்டு படம் எடுக்கிறாங்கன்னு படம் எடுக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். யாரோ எடுத்து நொங்கு உருவிட்டு போற மாதிரி உருவிட்டு போறானுங்க. உண்மையிலேயே அவங்க குடும்பம் நல்லாவே இருக்காது, நாசமா தான் போவோம் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா எவ்வளவு தயாரிப்பாளர் கண்ணீரும் கம்பளையமா இருக்கிறாங்க. படத்தை எடுத்து வச்சு ரிலீஸ் பண்ண முடியாம இருக்காங்க. ரிலீஸ் பண்ண அடுத்த நாளே இவன் உருவிட்டு போயிடறான். ஏதோ பெங்களூர்ல இருந்து உருவுறாங்களாம். ஏன்னா தமிழர்கள் யாரும் வாழக்கூடாது அப்படின்னு ஒரே நோக்கம் தான். எனக்கு நான் எல்லா மீட்டிங்லையும் சொல்றேன், தமிழர்கள் வாழக்கூடாதுங்கிற ஒரே நோக்கத்தில் அவங்க பண்றாங்க. ஆனா தமிழர்களே தமிழை அழிக்க கூடாது அப்படிங்கிறது நான் இந்த மேடையில் சொல்லிக்கிறேன். எந்த தமிழன் தாழ்ந்து போகாம தட்டி கொடுத்து அவனை முட்டு கொடுத்து அவனை மேல உயர்த்த வேண்டும். அதுக்கு ஒவ்வொரு தமிழரும் ஒவ்வொரு வீட்டில இருந்தோம் திருட்டு சீடி பார்க்க மாட்டோம், திருட்டு படம் பார்க்கவே மாட்டோம் அப்படிங்கிற சபதம் ஏத்துக்கணும். நீங்க எதுக்குங்க பார்க்கணும் திருட்டு சீடி? எவன் விட்டு சொத்தையோ எவனோ திருடி தரான், அதை பார்க்கறதுக்கு நமக்கு என்ன சொல்றது எனக்கு புரியல. நீங்களே புரிஞ்சுக்கங்க. உங்க நண்பர்கள் யாருன்னா பார்த்தா கூட பார்க்காதீங்கன்னு சொல்லுங்க. இந்த படம் எடுத்த தயாரிப்பாளருக்கு எவ்வளவு கஷ்டம். ஒரு நாள் ஷூட்டிங் எவ்வளவு லட்சக்கணக்கில் எடுத்துட்டு போறோம், எவ்வளவு பெட்ரோல் போடுறோம், எவ்வளவு பேட்டா கொடுக்குறோம், எவ்வளவு சம்பளம் கொடுக்குறோங்கிறது தயாரிக்கிறவனுக்கு மட்டும்தாங்க தெரியும். ஒரு 1000 பேர் தான் தயாரிப்பாளர் இருக்கிறாங்கன்னா, ஆனா பல கோடி பேர் இதுல வாழ்றாங்க, பல கோடி பேர் சந்தோஷமா இருக்காங்க, பல கோடி பேர் நிம்மதியா இருக்காங்க. அதுக்கு காரணம் இந்த தயாரிப்பாளர்கள். அந்த தயாரிப்பாளர்களை நாம் மிக கை தட்டி அவர்களை நான் வாழ்த்துறேன். உங்க படம் வாங்க வாங்க மிக பெரிய வெற்றி படமா அமைய வேண்டும், அமையும். இந்த பத்திரிகையாளர் அத்தனை பேருக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. தமிழக மக்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார்கள் கூறிக்கொண்டு வாழ்க தமிழ், வாழ்க தமிழ், வெல்க தமிழ் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எப்பவுமே நம்ம பத்திரிகை நண்பர்கள் சொல்லுவாங்க, நீங்க எதனா டிப்ஸ் கொடுத்துட்டு போங்கன்னு. எங்க அண்ணன் விஜயமுருகன் வேற டிப்ஸ் கொடுப்பாங்க. நான் இன்னைக்கு ஒரு டிப்ஸ் தரேன். நம்ம குளிக்கும், எல்லாரும் குளிக்கிறோம். ஏன் குளிக்கிறோம், எப்படி குளிக்கணும்னு நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேர் தெரியாம இருக்கலாம். ஆனா நம்ம அந்த காலத்துல பாத்தீங்கன்னா தண்ணி ஆத்துல இறங்கும்போது கொஞ்சம் தண்ணி எடுத்து தலையில உச்சந்தலையில வச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் படிக்கட்டில் இறங்கும்போது கணுக்கால் நனையும், பாதமும் கணுக்கால் நனையும், ஒரு கெண்டைக்கால் முட்டி
தொடை இடுப்பு அது மாதிரி வரும். அப்புறம்னா கடைசியில் வந்து தான் சிரசு வந்து உள்ளே அமுக்குவாங்க. அந்த மாதிரி குளிச்சா தான் நம்ம உடம்புல இருக்க அக்னி அந்த அனல் எல்லாம் வெளியே போகும், ஒரு நோய் நொடி வராது. நம்ம இப்போ குளிக்கிறதா எப்படி குளிக்கிறதா பாத்ரூம் போனால் தண்ணி எடுத்து உச்சியில் வச்சுக்கிட்டு தண்ணி எடுத்து காலில் ஊற்றணும். முதல்ல பாதத்தில் ஊற்றிட்டு அப்புறம் மேலே 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 ஊற்றி மேலே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தலைக்கு ஊற்றுனீங்கன்னா 98 வகையான நோய்கள் விலகிரும். இது வந்து இன்னைக்கு சொல்லலை, சித்தர்கள் முதல்ல கடைப்பிடிச்சது. நான் சித்தருக்கு வந்து அந்த இதெல்லாம் படித்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நல்ல பக்கெட்டில் தண்ணியில் வந்து கண்ணை உள்ள முகத்தை உள்ளே வச்சு முழிச்சு பார்த்தீங்கன்னா பிபி இருக்கிறவங்களுக்கு சுத்தமாக போயிடும். அந்த பிளட் ப்ரெஷருங்கிறது வரவே வராது. இதை நீங்கள் ரெகுலராக பண்ணி பார்த்துட்டு டாக்டரை செக் பண்ணால் தெரியும். ஏன்னா நிறைய பேர் என் நண்பர் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பார், நீங்கள் எதனா சொல்லுங்கன்னு. இவருக்காகவே நான் டெய்லி எதனா சொல்ல வேண்டியிருக்கு. எல்லாம் கடைப்பிடிங்க. வாழ்க தமிழ், வெல்க தமிழ். நன்றி. ஜெய் ஹிந்த்.